கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி உங்களோட காரையோ பைக்கையோ வந்து வாஷ் பண்ணக்கூடாது, தோட்டங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சக்கூடாது, குறிப்பாக கட்டிட பணிகளுக்கு வந்து நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதையும் மீறி யாராவது செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா வரைக்கும் அபராதம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடியிருப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு நீங்கள் அரை பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணணும், அதையும் தாண்டி வாரத்துக்கு 2 தடவை தான் உங்கள் காரை வந்து பைக்கையோ வாஷ் பண்ணணும், அதையும் தாண்டி 4 மாடி வரைக்கும் தான் நாங்கள் தண்ணி தருவோம், 4 மாடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீங்களாக தான் வந்து கீழே தண்ணியை எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி இந்த தண்ணியை சுற்றி பெங்களூரில் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எப்படி அஜித், தண்ணியை வச்சு தான் வந்து காரு பைக்கும் வந்து க்ளீன் பண்ண முடியும், தோட்டங்களுக்குமே தண்ணி தான் தேவைப்படும், கட்டட பணிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு திங்ஸே பொருளே என்னென்னா தண்ணி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் குறிப்பாக வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெங்களூரில் நீங்கள் தண்ணிலாம் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் குடித்தண்ணீரை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை வந்து யூஸ் பண்ணுங்கள், குடிநீரை வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் போர்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பெங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடித்தண்ணீருக்கு மிகவும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ என்ன பிரச்சனை, எதனால் வந்து இந்த பிரச்சனை அங்கே வந்ததுக்கு காரணம், அதுலேயும் குறிப்பாக வாட்டர் போர்டு வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். கர்நாடகாவில் பெங்களூர் சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த சிட்டியை சுற்றி வந்து ஒரு 110 கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி இந்த பெங்களூரை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 1.5 கோடி மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை, மெயினாக வந்து குடித்தண்ணீர் பிரச்சனை வந்து வந்திருக்கு. எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து 205 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 145 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவிரி ஆற்றுலேருந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீர், அதாவது போர்வெல்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கொஞ்ச நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால தான் வந்து இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2007 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடியவங்க மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 காலகட்டத்திலலாம் இந்த பெங்களூரை சுற்றி நிறைய மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி வந்து இங்கே குடியேறிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காவிரி ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து பத்தாமல் போயிடுச்சு. இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேங்கர் லாரி வச்சு ஸோ அது மூலியமாக தான் வந்து தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தண்ணிக்குமே வந்து பிரச்சனை வந்துருச்சு. அதனால் வாட்டர் போர்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குடித்தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாத காரணங்களுக்கு லைக் எப்படின்னா காரு, அதுக்கப்புறம் வந்து பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது, தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, கட்டுமான பணிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி பொழுதுபோக்கு இப்போ நீச்சல் குளம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தண்ணியை வந்து நீங்கள் நிப்பாட்டணும். அதாவது குடித்தண்ணீரை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களுக்கு மற்ற இதர விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாட்டர் போர்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து குடித்தண்ணீர் வேணும், யாருக்கெல்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஆப்பில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம். மெயினாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்னு சொல்லி நாங்கள் ஸ்டிக்கரே ஒட்டிடுவோம். குடித்தண்ணீருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்கும் தனித்தனியாக வந்து டேங்கர் லாரி தெரியும். மக்களும் வந்து ஈஸியாக வந்து எது குடித்தண்ணீர் எது வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீறி குடித்தண்ணியை வந்து மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா வரைக்கும் அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லி வாட்டர் போர்டும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மைக்ரேட் ஆன பீப்புள் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குடியிருப்பு சங்கங்கள், அதாவது இந்த வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, ஃப்ளாட் வாங்கிட்டு அவங்களையுமே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு மீட்டிங் போட்டு நிறைய தண்ணி வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து இந்த 4000 லிட்டர் டேங்கர் லாரிக்கு வந்து 700 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் அந்த டேங்கர் லாரிக்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கே வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணணும், வாரத்துக்கு 2 நாள் தான் வந்து கார்
பைக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் 4 மாடி வரைக்கும் தான் நாங்கள் தண்ணி தர முடியும், அதுக்கு மேலே வந்து எங்களால் மோட்ரு போட்டு தண்ணி கொடுக்க முடியாது, வேணும்னா நீங்கள் வந்து கீழே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து சில குடியிருப்பு சங்கங்கள் வந்து சொல்லிட்டாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போயிடுச்சு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதையும் தாண்டி நிறைய ஏரி குளங்கள்லாம் அந்த சைடு வறண்டு போச்சு, கிணறுகளில் தண்ணி கிடையாது. இதுக்கும் மேலே இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வடிகால் வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய ஏரி குளம்லாம் வந்து புனரமைக்கப்படாமலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதனால தான் இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாட்டர் போர்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த காவிரி திட்டம் 5 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அந்த திட்டம் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து இடைப்பட்டு நின்று போச்சு. இதனால் வந்து கரெக்டாக அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல. கிட்டத்தட்ட அந்த திட்டத்தை மட்டும் செயல்படுத்திட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து பயனடைவாங்க. இதுக்கு வந்து 4112 கோடி வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பருவமழை வந்து கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அதையும் தாண்டி இப்போ நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப கீழே போனனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஒரு தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு எவ்வளோ தேவை இல்லைங்களா, அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட தண்ணீரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மக்கள் எல்லாரும் கொஞ்சம் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது கர்நாடகா பெங்களூர் சிட்டியில் வந்தது, ஏன் டோட்டல் இந்தியாவுக்கே வரக்கூடாது? ஏன் அப்படின்னா இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தியாவில் வந்து இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் 2026 வரப்போகுது, இந்தியாவே பாதிக்கப்பட போகுது. அதுவும் குறிப்பாக தென்னிந்தியா, இந்த ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த தென்னிந்தியா தான் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து அமெரிக்கா வந்து அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் எல் நீனோவை பற்றி. ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து எல் நீனோனா என்ன, எதனால் இப்படி பிரச்சனை வருது, குறிப்பாக இந்த தண்ணிக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு இந்த எல் நீனோ தான் காரணமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அதில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா? இப்போ அங்கே வந்தது ஏன் நமக்கு வராது? ஏன் நம்ம ஊரில் பாதிக்கப்பட மாட்டோம்? இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போது பெங்களூர் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் போர்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு 100 நாளைக்கு, அதாவது மே மந்த் வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். நாங்கள் இந்த காவிரி திட்டம் 5 வந்து செயல்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அன்ன வரைக்கும் அந்த 100 நாள் வந்து அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை, டேக் கேர்.